குழந்தைங்களுக்கு கோல்டு காஃப் இருக்கும்போது இதுல இருக்கிற மாதிரி குழந்தையோட நெஞ்சுக்கு வயிற்றுக்கு நடுவுல மூச்சு விடும்போது குழி விழுது அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு காமிக்கணும். இது வந்து சிவியர் நிமோனியாவோட அறிகுறி. இது மட்டும் இல்லாம இன்னும் சில வார்னிங் சைன்ஸ் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு மேற்கொண்டு பாருங்க. குழந்தைங்களுக்கு கோல்டு காஃப் இந்த சீசன்ல ரொம்ப காமன் தான். பெரும்பாலான குழந்தைங்களுக்கு அது வீட்லயே வந்து நீங்க நார்மல் மெடிசன்ஸ் கொடுத்தாலே சரியாயிடும். சில சமயம் அது தீவிர நிமோனியா, அதாவது சிவியர் நிமோனியாவா மாறும். அப்போ அதுக்கான வார்னிங் சிம்டம்ஸை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆரம்ப நேரத்திலே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல காமிக்கலாம். ஸோ என்னன்னு சொல்றேன், ஃபர்ஸ்ட் திங் ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து அதிகமா இருக்கான்றதை பார்க்கணும். சிம்பிள் தாங்க. போன்ல வந்து ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிக்கோங்க, 1 மினிட்டுக்கு வச்சுக்கோங்க. குழந்தை வந்து மூச்சு எடுக்கும்போது அவங்களோட வயிறு மேல ஏறி ஏறி இறங்கும் இல்லையா, அதை வந்து கவுண்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷத்துக்கு 2 மாசத்துக்குள்ளனா 60, 2 months to 1 yearக்குள்ளனா 50, 1 to 5 yearனா 40. அந்த கவுண்ட்டுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து உடனே ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு காமிக்கணும். உதாரணத்துக்கு இப்போ 8 மாச குழந்தை நீங்க கவுண்ட் பண்றீங்க, கவுண்ட் பண்ணும்போது 50க்கு மேல போச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டல்ல போய் காமிக்கணும். ரெண்டாவது ரெட்ராக்ஷன்ஸ், அதுதான் நான் அந்த வீடியோல காமிச்சது. நெஞ்சுக்கு வயிற்றுக்கு நடுவில் குழி விழுதுனாலும் உடனே ஹாஸ்பிட்டல்ல போய் காமிக்கணும். மூணாவது, குழந்தை வந்து சரியா பால் குடிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க வந்து யூரின் போறது கம்மியா இருக்கு, எல்லா நேரமும் தூங்கிக்கிட்டு டல்லா இருக்காங்க, லெத்தார்ஜிக்கா இருக்காங்க அப்படின்னாலும் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு காமிக்கணும். நாலாவது, ரொம்ப சிவியரா காஃப் இருக்கு, ஃபீல் பண்ண முடியல, இல்ல காஃப் பண்ணும்போது அவங்களுடைய முகம் லிப்ஸ் எல்லாம் வந்து நீல கலர்ல மாறுது அப்படின்னாலும் உடனே ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு காமிக்கணும். இல்லைனா வந்து ஒரு 3 நாள் ஆயிடுச்சு, ஸ்டில் ஹை ஃபீவர் இருக்கு, 102, 103க்கு மேல ஃபீவர் இருக்குனாலும் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு காமிக்கணும். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இது வந்து சிவியர் நிமோனியாவோட அறிகுறிகள். ஆரம்பத்திலே இதை கண்டுபிடிச்சு உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணா குழந்தையோட உயிரை வந்து காப்பாத்திடலாம். ஸோ இந்த சீசன்ல இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எல்லா பேரண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க.